வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 27ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1066ஆம் ஆண்டில் நோர்மானியர் இங்கிலாந்தை கைப்பற்றுதல் நிகழ்ச்சியில் இங்கிலாந்தின் 1ஆம் வில்லியமும் அவனது படையினரும் சோம ஆற்றின் வாயிலில் இருந்து புறப்பட்டனர். 1590ஆம் ஆண்டில் திருத்தந்தை 7ஆம் அர்பன் பதவியேற்ற 13ஆம் நாள் இறந்து போனார். இவரே மிக குறுகிய காலம் திருத்தந்தையாக இருந்தவர். 1777ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பிரித்தானிய படைகளின் முற்றுகையை தவிர்க்கும் பொருட்டு பென்சில்வேனியாவின் லான்காஸ்டர் நகரம் இன்று ஒரு நாள் மட்டும் ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகராக இருந்தது. 1791ஆம் ஆண்டில் யூதர்களுக்கு முழுமையான குடியுரிமை வழங்குவதற்கு பிரான்சின் நாடாளுமன்றம் வாக்களித்தது. உலகின் முதலாவது பயணிகள் நீராவி தொடர் உந்து இங்கிலாந்தில் சேவைக்கு விடப்பட்டது. 1854ஆம் ஆண்டில் ஆர்க்டிக் நீராவி கப்பல் அட்லாண்டிக் கடலில் மூழ்கியதில் 300 பேர் உயிர் இழந்தனர். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் இடம்பெற்ற உலக சமயங்களின் நாடாளுமன்ற மாநாடு முடிவடைந்தது. 1938ஆம் ஆண்டில் குயின் எலிசபெத் பயணிகள் கப்பல் கிளாஸ்கோவில் இருந்து தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆகியன முத்தரப்பு உடன்பாட்டில் பெர்லின் நகரில் கையெழுத்து இட்டன. 1947ஆம் ஆண்டு தென்னிந்திய திருச்சபை சென்னையில் நிறுவப்பட்டது. 1959ஆம் ஆண்டில் ஜப்பான் ஒன்ஸ் தீவில் இடம்பெற்ற சூறாவளியில் 5000 பேர் உயிர் இழந்தனர். 1962ஆம் ஆண்டில் ஏமன் அரபு குடியரசு அமைக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் கடைசி மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன. போராளி குழுவைச் சேர்ந்த 5 தூக்கிலிடப்பட்டனர். 1977ஆம் ஆண்டில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் வானூர்தி மலேசியா சுபாங் நகரில் சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா வானூர்தி நிலையத்தில் விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணம் செய்த 79 பேரில் 34 பேர் உயிர் இழந்தனர். 1993ஆம் ஆண்டில் அப்காசியாவில் சுகுமியில் ஜார்ஜிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டில் மியான்மரில் இராணுவ ஆட்சியை எதிர்த்த மக்களாட்சிக்கான தேசிய அமைப்பை ஆங் சான் சூச்சி உருவாக்கினார். 1996ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் முகமது ஓமர் தலைமையிலான தாலிபான் போராளிகள் காபூல் நகரை கைப்பற்றி அரசு தலைவர் புரானுதீன் ரபானியை ஆட்சியிலிருந்து விரட்டினர். 1998ஆம் ஆண்டில் கிளிநொச்சி நகரம் விடுதலை புலிகளினால் ஓயாத அலைகள் 2 நடவடிக்கை மூலம் வெற்றி கொள்ளப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் கணினி வலைதளத்தில் கூகுள் தேடுபொறி ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 27ஆம் நாளானது துர்க்மெனிஸ்தானின் விடுதலை தினமாகவும் உலக சுற்றுலா தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.